கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணுமா? அவருடைய நாமத்தை அறிவிக்கணும். என்னை இயேசு எப்படிலாம் மீட்டு கொண்டார், நான் எந்தெந்த பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், இயேசு என்னை எப்படி குணமாக்கினார், என்னை எப்படி பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? சில குடும்பத்துல சுவிசேஷம் ஊழியம் அறிவிப்பாங்க. சில குடும்பத்துல ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. சில குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல் ஊழியம். எத்தனையோ ஊழியம் இருக்கு. WhatsAppல வசனம் அனுப்புவாங்க. எத்தனையோ குடும்பத்தில பலவிதமான ஊழியம் இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா! புதிய நாளுக்காக இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழ ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழணும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தப்படுகிறோம். உங்க கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ.